சிவவாக்கியரை போய் தரிசித்து, சுவாமி சாமி நீங்கள் எனக்கு ஒன்றை சொல்லுங்கள், நானும் உங்களைப் போல்தான் இருக்கிறேன், எனக்கும் 2 கைகள் 2 கால்கள் 2 கண்கள் உங்களைப் போலவே எனக்கு தோற்றம் இருக்கிறது, நான் கூட முயற்சி செய்தால் தாடி மீசை வளர்ந்து விடும், ஆனால் உங்களுக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், எனக்குள் இருக்கிற இறைவனை என்னால் உணர முடியவில்லை, அப்படியானால் இருக்கிறானா இல்லையா என்றும் தெரியவில்லை, ஊரில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை கஞ்சன் என்கிறார்கள், முரடன் என்கிறார்கள், கோபக்காரன் என்கிறார்கள், யாரும் என்னை இறைவன் என்று சொல்லவில்லை, ஆனால் உங்களை பார்த்தால் சாமி என்கிறார்களே, உங்களுக்குள் என்ன காரணத்தால் இறைவன் வந்து நிறைந்தான் என்று கேட்டபோது, அந்த காரணத்தை தானே கேட்கிறாய், நான் சொல்லுகிறேன் பார் என்று சிவவாக்கியர் தொடங்குகிறார். ஆஹா, சிவவாக்கியருக்குள்ளே இறைத்தன்மை வந்ததற்கான காரணம் நமக்கு தெரிய போகிறது என்று நினைக்கிற போது தாகமாக இருக்கிறது தம்பி, முதலில் ஒரு இளநீர் கொடு என்று கேட்கிறார். அவன் ஒரு தென்னந்தோப்பு வைத்திருக்கக்கூடியவன் தான். சாமியே கேட்டுவிட்டார் என்று மகிழ்ச்சியோடு ஒரு இளநீரை வெட்டி கொடுத்தார். அந்த இளநீர் திறந்த பிறகு, இந்த உள்ளுக்குள்ளே இவ்வளவு இளநீர் இருக்கிறதே, இதை நீ கொண்டு வந்து வைத்தாயா என்று கேட்டார். இல்லை சாமி, தேங்காய் என்றால் உள்ளே இளநீர் இருக்கும் தானே என்று சொன்னான். என்ன காரணத்தால் அங்கே இளநீர் வந்தது என்று சிவவாக்கியர் கேட்டார். அந்த மனிதன், எனக்கு எப்படி சுவாமி காரணம் தெரியும் என்று கேட்டான். அவர் சொன்னார், எப்படி இளநீருக்குள்ளே தேங்காய் இருக்கக்கூடிய தேங்காய்க்குள் இளநீர் ஏன் வந்தது என்கிற காரணம் எப்படி உனக்கு தெரியவில்லையோ, அதாவது என்ன காரணத்துக்காக இளநீர் தேங்காய்க்குள்ளே வந்ததோ அதே காரணத்துக்காகத்தான் சிவபெருமான் எனக்குள்ளே வந்தான் என்று கதையை முடித்தார். செய்ய தெங்கிலே இளநீர் சேர்ந்த காரணங்கள் போல் ஐயன் வந்து என்னுளம் அமர்ந்து கோயில் கொண்டனன் என்றார். உள்நிலையில் இறைத்தன்மை நிறைந்து விட்டது. எதனால் நிறைந்தது? தேங்காயில் இளநீர் எதனால் நிறைந்ததோ அதனால் எனக்குள்ளே சிவத்தன்மை நிறைந்தது.